வெல்கம் பேக் டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன். இதை கேட்டா உடம்பு ஃபுல்லரிக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஹோட்டல்ல அங்கே மாட்டிறைச்சி கொடுக்குறோன்னு சொல்லி குறைந்த விலையில வித்தாங்க. ஆனா அதுக்கு பின்னால இருந்த ரகசியம் வெளியானப்போ எல்லாரும் அதிர்ந்து போனாங்க. ஹோட்டலில் போடப்பட்ட சாப்பாடு மனித எலும்புகளும் தசை துண்டுகளும் தான். இந்த விஷயம் வெளிவந்த பிறகு அந்த பெண் கடைக்காரியை போலீஸ் கைது பண்ணினப்போ என்ன நடந்தது? மனித இறைச்சியை சாப்பாடாக போட்டாங்க. மனித இறைச்சியை சாப்பிட்டவன் என்ன ஆனான்? எதற்கு ஒரு மனிதனை துண்டுகளாக வெட்டி சமைக்க வேண்டும்? இதை அனைத்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்க உடம்பு சிலிர்க்கும். முழுசா தெரிஞ்சிக்க வீடியோவை கடைசி வரை பாருங்க. எங்க சேனல்ல புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இருங்க. ஏன்னா இன்னைக்கு கதை உங்க கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. சென்னையில ஒரு சின்ன பகுதியின் கடைசி முனையில இருந்தது காமாட்சி அம்மாவின் கோழி சூப் கடை. தகரக்கூரை, பழைய மரத்துல தொங்குற போடு, அதிக பேர் வந்து அந்த கடையில் சாப்பிடுகிறார்கள். அந்த கடை எப்பவும் காலியா இருக்காது. கூட்டம் அலைமோதும் என்றால் அம்புட்டு ருசி. பெரிய பானையில கொதிக்கிற சூப்பின் புகை, கோழி இறைச்சி வாசனை சாலையில் போய் கொண்டிருக்கும் எல்லாரையும் சாப்பிட தூண்டும். சிலர் பசி தீர்க்க, சிலர் பேசிக்கிட்டே உட்கார, எல்லாரும் எப்படியாச்சும் இங்கே வந்து நிற்பாங்க. காமாட்சி அம்மாவுக்கு வயசு 50க்கு மேல. இந்த கடையின் உரிமையாளர். தோளுல எப்பவும் ஒரு மெல்லிய மேலாடை. களைப்பா இருந்தாலும் வாடிக்கையாளர் முன்னால களைப்பை காட்ட மாட்டார். பக்கத்தில் இருப்பாரு அவரோட ஒரே மகன், 14 வயது அருண். பையன் மேசை துடைக்க, தண்ணி ஊத்த வாடிக்கையாளர்கிட்ட சார்னு சொல்லி ஓடுவான். கடையின் நிரந்தர வாடிக்கையாளர்கள் இருப்பாரு ஆட்டோ ஓட்டுற பாபு மாமா, அடுத்த தெருவில காய்கறி கடை நடத்துற ருக்மணி அத்தை. வார விடுமுறை நாட்கள்ல வருவாங்க சில காலேஜ் மாணவர்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, காமாட்சி அத்தை சூப்பு ருசி வித்தியாசமானது, சூப்புல ஒரு தனி சுவை இருக்குன்னு. சிலர் கேலியா கேட்பாங்க, ரகசிய ரெசிபி என்ன அத்தை? காமாட்சி அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்வாரு, ரகசியம் ஒண்ணுதான், அன்போடு சமைப்பது. ஆனா உள்ளுர அவருக்கு ஒரு கவலை இருந்தது. சில நாட்களா குறைவான விலையில இறைச்சி கொடுக்கிறான் ஒரு சப்ளையர், ஜெயபால். அவன் வெளிரிய முகம். 2-3 நாளுக்கு ஒரு முறை விடியற் காலையில கருப்பு பிளாஸ்டிக் பையில இறைச்சி கொண்டு வந்து கொடுப்பான். சந்தை விலையை விட ரொம்ப குறைவு. கொரோனா பிறகு கோழி இறைச்சி விலை ஏறியிருச்சு. இந்த குறைவான விலை இல்லைங்கன்னா அவரு கடை நடத்த முடியாது. ஆனா சில சமயம் திறக்கும் போது ஒரு விசித்திரமான பச்சை இறைச்சி வாசனை மூக்கை துளைக்கும். சமைச்ச பிறகு மசாலா வாசனையில மறைஞ்சிடும். ஆனாலும் மனசு சங்கடப்படும். அன்னிக்கு மாலையே நடந்தது முதல் சங்கடமான நிகழ்வு. தெருவின் ஒரு மூலையில உட்கார்ந்திருந்தான் புதிய வாடிக்கையாளர் விக்னேஷ். அருகிலுள்ள யூனிவர்சிட்டியில சட்டம் படிக்கிற மாணவன். அவன் சாலை வழியா போய்கிட்டு இருந்தான். சூப்பு வாசனை கால்நடைய நிறுத்திட்டுது. மூலையில உட்கார்ந்து ஒரு கோழி சூப் கோப்பை வாங்கினான். முதல் சுவையிலே அவன் புருவம் சுருங்கிட்டுது. ருசி நல்லாத்தான் இருந்தாலும் இறைச்சியின் கட்டமைப்பு கொஞ்சம் அசாதாரணமா இறுகி காணப்பட்டது. காமாட்சி அம்மா முன்னால வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு, எப்படி இருக்கு மச்சான்? விக்னேஷ் மரியாதையா சொன்னான், நல்லாத்தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. காமாட்சி அம்மா சிரிச்சாரு, சமையல் கை வேறேனா ருசியும் வேறாத்தான் இருக்கும். ஆனா 2வது கடியில விக்னேஷோட பல்லில கடினமான ஏதோ ஒன்னு சிக்குச்சி. அவன் நின்றான். இது ஒரு குருத்தெலும்போ அல்லது கடின துண்டோன்னு நினைச்சான். நாக்குல சுழத்தி பார்த்தப்பதே புரிஞ்சிட்டுது. அது கூர்மையான மெல்லிய ஒண்ணு. கவனமா விரலால இழுத்து எடுத்தான். அது சாம்பல் நிறத்துல வளைஞ்ச ஒரு சின்ன துண்டு. மனித நகத்தின் ஒரு பகுதி மாதிரி. உடம்பு சிலிர்த்தது. சுற்றுப்புற பேச்சும் சூப்பு வாசனையும் ஒரே நொடியில மௌனமாச்சு. காமாட்சியம்மா கவலையோடு கேட்டாரு, என்னாச்சு? விக்னேஷ் விரைவா அதை ஒரு டிஷ்யூவில் சுருட்டி பாக்கெட்டில வச்சான். இல்லீங்க, மிளகாய் கொஞ்சம் அதிகமா போயிட்டு. தண்ணி முடியுமா? என்ன? காமாட்சி அம்மாவுக்கு சந்தேகம் தட்டிச்சு. ஆனாலும் கேளாம தண்ணி கொடுத்து விட்டு போனாரு. விக்னேஷ் பில் செஞ்சு விரைவா வெளியேறினான். விடுதில திரும்பினதும் மேஜை விளக்கின் மிருதுவான ஒளியில டிஷ்யூவை அவிழ்த்தான். துண்டு தெளிவா தெரிஞ்சது. அது எலும்பு இல்லை, தோல் இல்லை, நகம். தொண்டை வறண்டது. அவசரமா போன்ல பேசினான் தனக்கு தெரிந்த திவ்யாவிடம். இறுதி ஆண்டு MBBS மாணவி, சென்னை மருத்துவக் கல்லூரியில படிக்கிறாள். திவ்யா அந்த துண்டை பார்த்து கடுமைப்பட்டாள். கண்ணால பார்த்து 100% சொல்ல முடியாது. ஆனா அமைப்பு மனித நகம் மாதிரி தான். வேணுமின்னா நாளை காலை ஒரு சின்ன போரென்சிக் லேபிள கொடுத்து சோதனை பண்ணலாம். அந்த ராத்திரி விக்னேஷ்க்கு தூக்கம் வரல. ஜன்னல் வழியா சென்னையின் சாலையில இன்னும் ஹாரன் ஒலிக்கிறது. கடைகள் மூடுற சத்தம் கேட்கிறது. தலையில ஒரே கேள்வி சுழன்றது. இது நிஜமாவே மனித நகமா இருந்தா இது கோழி சூப்ல எப்படி வந்தது? அதே சமயம் கடைமூடி வீட்டுக்கு திரும்பின அருண் மெதுவா சொன்னான், அம்மா, ஜெயபால் மாமா கொண்டு வர்ற இறைச்சில சில தடவை வாசனை வேற மாதிரி இருக்கு. காமாட்சி அம்மா மகனோட தலையில கை வச்சாரு.
காலமே கெட்டுப்போச்சு மகனே, குறைவான விலையில வாங்கினால்தான் கடை நடக்கும், எல்லாத்தையும் நம்பியிருக்கோம். ஆனா கதவு கம்பியில நின்னுக்கிட்டு இருக்கிற அந்த பெண்ணோட உறுதியான முகத்தின் ஆழத்திலும் அவரு உணர்ந்தாரு, மனசுள்ளே உள்ள சந்தேகம் இன்னைக்கு அதிகமா வலுச்சிடுச்சுன்னு. விடிஞ்சது சாம்பல் மூடுபனியோடு. விக்னேஷ் நகத்துண்டை ஒரு முத்திரையிடப்பட்ட சின்ன உரையில வச்சு திவ்யாவோட லேபுக்கு போனான். டெக்னீஷியன் கவனமா மாதிரி எடுத்தாரு, ரசீது கொடுத்தாரு. ரிப்போர்ட் மத்தியானத்துக்குள்ள. விக்னேஷ் நிழல் மாதிரி ஒரு பதற்றத்தோட வெளியே வந்தான். தொலைவில் எழும்புற ஆசான் ஒலி கேட்டு அவன் மனசுல ஒரே முடிவு பதிஞ்சது. முடிவு எப்படி வந்தாலும் உண்மையை தெரியப்படுத்ததான் வேணும். மாலை நேரம், கடையில மீண்டும் கூட்டம். ஆனா இன்னைக்கு காமாட்சி அம்மாவோட கை கொஞ்சம் நடுங்குது. சூப் இறக்கும்போது லிட் மோதுச்சு. தெருவில ஓரளவு வதந்தியும் சுற்றுச்சு. கேள்விப்பட்டீங்களா? இந்த கடை சூப்புல நகம் கிடைச்சதாம். ருக்மணி அத்தை சிரிச்சிட்டாரு. பாபு மாமா சொன்னாரு, ருசி நல்லா இருந்தா போதும். ஆனா அருண் மட்டும் மூலையில நின்னு பார்த்தான். அவன் அம்மாவோட கண்களில அந்த நிச்சயமான அமைதி இல்லை. இன்னொரு பக்கம் விக்னேஷ் ஒரு கப் கரும்போடு தேநீருடன் உட்கார்ந்திருந்தான். திவ்யாவிடமிருந்து ஒரு சின்ன மெசேஜ் வந்தது. பிரிலிமினரி இண்டிகேஷன் ஹியூமன் நெயில், டீடெயில் ரிப்போர்ட் ப்ரப்ரிங். அடுத்த வரியை படிச்சுடனே எழுந்தான். போலீஸுக்குச் சொல்லு, டீலே பண்ணாதே. ராத்திரி அந்த சின்ன தெருவில் இறங்குச்சு. சூப்பு புகை எழுந்தது. வாடிக்கையாளர் சிரிப்பும் பேச்சும் எல்லாம் முன்னாலே மாதிரி இருந்தது. ஆனா எங்கோ ஒரு மறைவான இருள் கனத்துக்கிட்டிருச்சு. விக்னேஷ் கையில எழுதி வச்சிருந்தான், அருகிலுள்ள போலீஸ் ஸ்டேஷன் முகவரி. கதவை தட்டி வெளியேறும்போது அவன் மனசுல தோணுச்சு, இந்த தெருவோட சூப் வெறும் ருசியோட கதை மட்டும் இல்ல, இது ஒரு பயங்கரமான கிருமிக்கான வாயிலா இருக்கலாம். மத்தியானம் கழிஞ்சு பிற்பகல். விக்னேஷ் சீல் போடப்பட்ட சின்ன உரையோட சென்னை அருகிலுள்ள ஸ்டேஷனுக்கு போனான். டியூட்டி அதிகாரி முன்னால உட்காந்து எல்லாத்தையும் சொன்னான். எங்க சாப்பிட்டான், என்ன பார்த்தான், மருத்துவ மாணவி திவ்யாவோட ஆரம்ப கருத்து என்ன. உரையை மேஜையில வச்சதும் அதிகாரி கடுமையான குரல்ல சொன்னாரு, இது கடுமையான புகார். டிஎஸ்பி அரவிந்தராஜுக்கு தெரியப்படுத்துறோம். டிஎஸ்பி அரவிந்தராஜ் கண்டிப்பான நிர்வாகத்துக்கும் நடுநிலைக்கும் பேர் போனவர். சில நிமிடங்களிலேயே வந்து சேர்ந்தாரு. உயரமான உடம்பு, நெற்றியில இலகுவான சுருக்கங்கள், கண்களில கூர்மையான பார்வை. அவரு உரையை கையில் எடுத்து மெதுவா சொன்னாரு, முதல் ரிப்போர்ட்டை நாங்க போரென்சிக் லேபுக்கு அனுப்புறோம். அதுக்கு முன்னாடியே இடத்தை சீல் செஞ்சாகணும். ஆதாரங்கள் அழியக்கூடாது. விக்னேஷ் தலையாட்டினான். இனிமே இந்த விவகாரம் அவன் கையை விட்டு வெளியேறி பெரிதாகும்னு அவனுக்கு தெரியும். மாலை சூரியன் அஸ்தமிக்கிற முன்னால காமாட்சி அம்மாவோட கோழி சூப் கடை முன்னால நின்றது போலீஸ் ஜீப். தெருவில் இருக்கிறவங்க ஜன்னல் வழியா பார்த்தாங்க. அருண் அப்போ மேஜை துடைக்கிறான். காமாட்சி அம்மா பானையில சூப் இறக்கிக்கிட்டு இருந்தாரு. 4 கான்ஸ்டபிள்கள் உள்ள நுழைஞ்சு நின்னதும் டிஎஸ்பி அரவிந்தராஜ் மரியாதையான குரல்ல சொன்னாரு, பயப்படாதீங்க அம்மா, சில மாதிரிகள் டெஸ்ட்டுக்கு எடுக்கணும். சமையலறை, கிடங்கு அறை எல்லாம் பார்க்க வேணும். காமாட்சி அம்மாவோட முகம் வெளிருச்சி. நாங்க நேர்மையாத்தான் வியாபாரம் பண்றோம். தெரியும், அரவிந்தர் அமைதியான குரல்ல சொன்னாரு. அதுக்காகத்தான் சொல்றேன், ஒன்னும் இல்லைங்கன்னா உங்க பேரு தெளிவா மாறிடும். சமையலறையோட பெரிய பானை, சூப், பச்சை இறைச்சி, காலையில வந்த கருப்பு பிளாஸ்டிக் பை, எல்லாத்தோட மாதிரிகள் தனி சீல் பேக்கெட்டில போடப்பட்டது. கேமரா எடுக்க முயல்றவங்கள கான்ஸ்டபிள்கள் விலக்கினாங்க. கடைக்கதவில மஞ்சள் நாடா ஒட்டுச்சு. விசாரணை நடக்குது. தெருவில கிசுகிசுப்பு பரவுச்சு. கேள்விப்பட்டீங்களா, இறைச்சில பிரச்சனை. ஒருத்தர் மூச்சு திணற, நாங்க நேத்து சாப்பிட்டோமே என்னாரு. அருண் உதட்டை கடிச்சான். உள்ளேயெல்லாம் இறுகி போச்சு. அவன் மனசுல ஒரே வார்த்தை, அம்மா ஒன்னும் தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு. அந்த ராத்திரி ஸ்டேஷன்ல காமாட்சி அம்மா வாக்குமூலம் கொடுத்தாரு. மாசம் 1 ஜெயபால்னு ஒரு பையனிடமிருந்து குறைவான விலையில இறைச்சி வாங்குறேன். சந்தை விலையை விட ரொம்ப குறைவு. வாங்காட்டி கடை நடக்காது. சில சமயம் பையத் திறக்கும்போது ஒரு வித்தியாசமான பச்சை வாசனை வரும். சமைச்சா மசாலா வாசனையில மறைஞ்சிடும். ஆனாலும் மனசு குமட்டும். அரவிந்தராஜ் நோட்புக்கில் எழுதிக்கிட்டே தலை நிமிர்ந்து கேட்டாரு, ஜெயபாலோட தோற்றம், உயரம், நடமாட்டம் எல்லாம் சொல்லுங்க. அவன் தனியா வரான். பிளாஸ்டிக் பையில இறைச்சி கொடுத்துட்டு போவான். சில தடவை கார் வச்சு வரான். காரின் உள்ளே ஒரு கடுமையான ஃபார்மலின் மாதிரி வாசனை. அரவிந்தரோட கண்களில மின்னல் ஓடிச்சு. அவரு ஒரு கான்ஸ்டபிளிடம் சொன்னாரு, ஜெயபாலோட ஸ்கெட்ச் போடு, சுற்றுப்புற சிசிடிவி, டோல் பிளாசா டேட்டாபேஸ் எல்லாம் சேகரி. மறுநாள் காலை போரென்சிக்கிலிருந்து கால் வந்தது. அரவிந்தராஜ் புருவம் சுருக்கி ரிப்போர்ட்டை படிச்சாரு. சில மாதிரிகள்ல மனித திசுவோட அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நெஞ்சு திடீர்னு அடிச்சுக்கிட்டது. இந்த செய்தி வெளியே போனா நெருப்பு மாதிரி பரவும்னு அவருக்கு தெரியும். ஆயினும் சட்டப்படி ஊடக பிரீஃபிங் கொடுக்க வேண்டியிருச்சு.
சில மாதிரிகளில ஒழுங்கின்மையோட ஆரம்ப குறிப்புகள் உள்ளன. விசாரணை நடக்கிறது. யாரும் சட்டம் கையில் எடுக்க வேண்டாம். ஆனா ஊடகங்கள் தலைப்பிட்டன. சென்னையில கோழி சூப்புல மனித திசு சந்தேகம். தெருக்களில வீட்டு திண்ணைகளில ஆரவாரம் பிறந்தது. கடை முன்னால சீல் நாடாவை பார்த்து ஒருத்தர் துப்பினாரு, ஒருத்தர் திட்டினாரு. பள்ளியிலிருந்து திரும்பின பாதையில அருண் கேட்டான், அடடா, மனுஷங்கள கோழி சூப் வாங்குற பையன். நெஞ்சுக்குள்ளே நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சது. வீட்டுக்கு வந்து அமைதியா தரையில உட்கார்ந்தான். காமாட்சியம்மா தலையில கை வச்சு முணுமுணுத்தாரு. சுப்பிரமணியா, எங்க மானத்தை காப்பாத்து. இதுக்கிடையில ஜெயபால் நகரின் ஒரு கந்தல் வீட்டில குந்தி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான். உதட்டில ஒரு புன்னகை. அவனுக்கு அருகில நின்ன ஒரு பருமனான குரலுடைய மனிதன் பிசுபிசுத்தான். போலீஸ் இப்போ அந்த பொண்ணை பார்த்தே பிஸியா இருக்கு. ரொம்ப சரி. அதே நேரத்துல கதவுல தட்டுற சத்தம். உள்ள நுழைந்தாரு ஒரு உறுதியான உடல் வாகு உள்ள ஆள். 2 கண்களில பனி போன்ற குளிர்ச்சி. குறைந்த குரல்ல சொன்னாரு, நீ ரொம்ப தளர்த்தியா வேலை செஞ்சிருக்கே. நகரம் சூடாகிட்டு. உனக்கு பணம் குடுக்கிறவங்களுக்கு ஆதாரங்கள் எதுவும் இருக்கப்படாது. ஜெயபாலோட தொண்டை வறண்டது. அந்த மனிதன் மேஜையில ஒரு உரைய வச்சான். உள்ளே இருந்தது ஒரு கார் சாவி, ஒரு காகிதத் துண்டு. பழைய கிடங்கு, ஆற்றங்கரையோரம். நான் அவன் போகும்போது சொன்னான், சப்ராசு பண்ணு. இன்னொரு வார்த்தை, ஆதாரம் சொன்ன பையனை சமாதானப்படுத்த முடியாட்டா உன்னை துண்டு பண்ணிடுவோம். அந்த மாலையே ஸ்டேஷனுக்கு வந்த விக்னேஷ் சொன்னான், என்ன மிரட்டியிருக்காங்க. கேட்டில கோடு போட்டு எழுதிருச்சு, வாய மூடு. அரவிந்தராஜ் கண்களை கடுமையாக்கினாரு. உன்னை செஃப் ஹவுஸ்லேக்கு கூட்டிட்டு போறோம். 2 பிளெயின் க்ளோத்ஸ் கான்ஸ்டபிள்கள் இருப்பாங்க. நீ பயப்படாதே. ஆனா வெளியே யாரோடும் பேச்ச குறைச்சலாக்கு. ராத்திரி ஆழமானதும் அரவிந்தரோட டீம் தெருவோட 3 சிசிடிவி கேமரா காட்சிகளை பெற்றது. ஒரு காட்சியில விடியற் காலையில கருப்பு பிளாஸ்டிக் பைய தோளில போட்டுக்கிட்டு ஒரு இளைஞன் நுழைகிறான். முகத்தில மாஸ்க், ஆனால் கண்கள் கூர்மையானவை. இன்னொரு காட்சியில சில சமயம் தொலைவில ஒரு கருப்பு கார் நிற்கிறது. கதவை திறக்கும் போதே ஒரு லேசான புகையும் இரசாயன வாசனையும் வர அருகிலிருந்த காவல்காரர் மூக்கை பிடிச்சுக்கிட்டாரு. அரவிந்தர் ஃப்ரேம் நிறுத்தி சொன்னாரு, இந்த காரோட நம்பர் ட்ரேஸ் பண்ணுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் சுட்டி காட்டுறது ஸ்ரீ லாஜிஸ்டிக்ஸ் ட்ரேடிங். பேரு சட்டப்பூர்வமாத்து தோணலாம், ஆனா ஷெல் கம்பெனியா இருக்கலாம். மறுநாள் விடியற் காலையில நகரின் ஓரத்தில உள்ள ஒரு உடைஞ்ச கிடங்கில சோதனை நடந்தது. கதவு திறந்து உள்ளே கெட்ட வாசனை, கிழிந்த கருப்பு பைகள், துருப்பிடிச்ச மேஜை டிராயர்ல கிடைச்சது ஒரு கணக்கு புத்தகம். குறியீட்டு பேர்களோட கணக்கு. வலது பக்கம் சில பேர்களோட பக்கத்துல சிவப்பு மையால குறுக்கு கோடு. அந்த புத்தகத்தை எடுத்தப்போ தொண்டையில முல்லை குத்துச்சி மாதிரி இருந்துச்சு. இவை காணாம போனவங்களோட பேர்களோட ஒப்பிடுங்க நாரு. டேட்டா பேச திறந்து உட்கார்ந்த அதிகாரிகள் கடந்த சில மாசங்கள்ல அருகிலுள்ள மாவட்டங்கள்ல காணாம போன குறைந்தது 10 பேரோட பேருகள் புத்தகத்தோட குறியீடுகளோட பொருந்துவதை கண்டாங்க. இந்த செய்தியை மூடி மறைக்க முயற்சி பண்ணாலும் தெருவோட காற்றில மீண்டும் ஒரு வதந்தி. இது வெறும் பிரச்சனை இல்ல, பெரிய விஷயம். யாரோ சொன்னாங்க, உறுப்பு கடத்தல் சிண்டிகேட். மனுஷங்களோட முகம் எவ்வளவு வேகமா மாறும். நேத்து காமாட்சியம்மாவை குற்றவாளின்னு சொன்னவங்க இன்னைக்கு அவளே ஒரு வித்தையாளுக்கு பலியானாள்னு பேசுறாங்க. ராத்திரி வீட்டுக்கு திரும்பின அருண் ஒரு வரைபடத்தை வரைஞ்சான். ஒரு சின்ன வீட்டோட படம், சுற்றிலும் மஞ்சள் நாடா, தொலைவில போலீஸ் வான். மேலே சின்னதா எழுதியிருந்தான், உண்மை. அதை பார்த்த காமாட்சி அம்மாவோட நெஞ்சு அடிச்சுக்கிட்டது. அவர் மகனோட தலையில கை வச்சாரு. நாம் தோற்க மாட்டோம் மகனே. அந்த ராத்திரியே டிஎஸ்பி அதிகார அறையில அவசர மீட்டிங். அரவிந்தராஜ் போர்டில தொங்குற வரைபடத்துல சிகப்பு ஊசிகளை குத்திக்கிட்டே சொன்னாரு, லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியோட காகிதங்கள் போலி. கருப்பு காரோட போக்குவரத்து 15 நாளுக்கு ஒரு முறை. அடுத்த சைக்கிள் இன்னும் 2 நாள்ல. நாம் கண் புள்ளிகள் போட வேணும். ஜெயபாலை கைது பண்றதுக்கு முன்னாடியே அவனோட நெட்வொர்க்ல நுழைய வேணும். ஒரு அதிகாரி கேட்டாரு, அம்மா, அதாவது காமாட்சி அம்மாள், மக்கள் இன்னும் அவரையே தான் குறை சொல்றாங்க. அரவிந்தராஜ் நின்னு சொன்னாரு, அவர் கண்களோட மொழி எனக்கு புரிஞ்சிருக்கு. அவரை பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா ஆதாரம் வேணும். நாளை காலையில அவரை கட்டாய அறிக்கைக்காக வெளியே விடுவோம். ஆனா போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். சமூக ஊடகங்களில தவறான பிரச்சாரத்தை சைபர் விங் கவனிக்கும். வெளியே லேசான மழை ஆரம்பிச்சது. விக்னேஷை செஃப் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போனாங்க. கதவை தாளிட்டு கான்ஸ்டபிள் சொன்னாரு, கதவை யாராவது தட்டினா திறக்காதீங்க. எங்க கால்ல வந்தா திறக்கிறோம். விக்னேஷ் படுக்கையில உட்கார்ந்து ஜன்னலோட வழியே பார்த்தான். தொலைவில ஆசானோட ஒலி கேட்டது. மனசுக்குள்ளே சொன்னான், யாரு இருந்தாலும், எவ்வளோ பெரியவங்க இருந்தாலும்
உண்மையை வெளியே கட்டாயம் கொண்டு வருவோம். நகரின் மறுமுனையில ஆற்றங்கரை அருகிலுள்ள இன்னொரு இருட்டறையில ஜெயபால் சிகரெட்டை அணைச்சான். கண்களைச் சுருக்கி பிசுபிசுத்தான். அடுத்த ட்ரிப்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். ஆதாரமும் சாட்சியும். மேஜையிலிருந்த கைபேசி அதிருச்சி. தெரியாத எண்ணிலிருந்து ஒரு மெசேஜ். ரூட் மாற்று, கண்காணிப்பு, தவறு செஞ்சா வெட்டிடுவேன். ஜெயபாலோட நெற்றில வியர்வை துளிர்த்தது. அறையோட காற்று திடீர்னு கனமா தோணுச்சு. கண்ணுக்கு தெரியாத சுவர்கள் அவனை சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அடுத்த நாள் காலை சென்னையின் வானத்தில சாம்பல் மூடுபனி இறங்குச்சு. டிஎஸ்பி அரவிந்தராஜ் ராத்திரி முழுவதும் போர்டில ஊசிகளை குத்தி வரைஞ்ச ரூட் மேப் இப்போ நிஜ நடவடிக்கையா மாறப்போகுது. லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியோட போலி காகிதங்கள், கருப்பு காரோட 15 நாளுக்கு ஒரு முறை போக்குவரத்து, ஆற்றங்கரை பழைய கிடங்கோட துண்டு துண்டான தகவல்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நாள்தான் கண்புள்ளியாகும். காலையில காமாட்சியம்மாள் ஸ்டேஷனுக்கு வந்தாரு. கட்டாய அறிக்கைக்காக. கண்கள் சிவந்திருந்தது, ஆனால் தலை நிமிர்ந்திருந்தது. அரவிந்தராஜ் மென்மையான குரல்ல சொன்னாரு, பயப்படாதீங்க அம்மா, உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தர்றோம். நீங்க பாதிக்கப்பட்டவர், குற்றவாளி இல்ல. இதை நிரூபிச்சுட்டு தான் இப்ப எங்க வேலை. பக்கத்துல நின்ன அருண் முஷ்டியை குத்தி தலையாட்டினான். வெளியே சிலர் மொபைலில வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சிலர் வசவு வார்த்தை வீசினாங்க. மனுஷங்களை கோழி சூப் வாங்குறவளுக்கு பாதுகாப்பா கான்ஸ்டபிள்கள் விரைவா ஒரு கடைப்புற பாதை வழியா அம்மாவையும் மகனையும் வெளியேற்றினாங்க. அதே சமயம் விக்னேஷ செஃப் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போய் இருவர் வெள்ளை உடையில போலீசார் காவல் காத்தாங்க. சின்ன அறையில ஒரு பாய், மேஜை, மின்சார பேக்கப்பா, ஒரு இன்வெர்டர். திவ்யா காலையில வந்து விக்னேஷோட கையில ஒரு சின்ன தஸ்பி கொடுத்து விட்டு போனாள். அசையாம இரு, அரவிந்தர் சார் சொல்றபடி நட, இன்னைக்கு பெரியதொன்னு நடக்கலாம். மாலையில நகரின் 4 புள்ளிகளில அமைதியா போலீஸ் டீம்கள் இருந்தது. டோல் பிளாசா, பைபாஸ் பாலம், ஒரு சர்வீஸ் ரோடு, ஆற்றங்கரை காலி சந்து. வயர்லெஸ்ல அரவிந்தரோட குளிர் உத்தரவு. டார்கெட் கார், கருப்பு சிடான், நம்பர் பிளேட் எங்களுக்கு தெரியும். ஆனா பிளேட் மாற்றி இருக்கலாம். டிரைவர் ஒருத்தர் அல்லது இருவர். என்கேஜ் சிக்னல் வரும் வரை எதுவும் செஞ்சிடாதீங்க. பொதுமக்கள் பாதுகாப்பு முதலில. சூரியன் அஸ்தமிக்கிற சமயம் பைபாஸ் பாலத்தில தொலைவிலிருந்து ஒரு கருப்பு கார் நுழைஞ்சது. ஹெட்லைட் குறைஞ்சிருச்சு. வேகமும் அசாதாரணமா இருந்தது. சந்து அருகே வந்ததும் காரோட வேகம் திடீர்னு குறைஞ்சது. வலது இடது பார்த்தது. காற்றில சந்தேகத்தோட வாசனை கண்டது மாதிரி. டீம் 2 வயர்லெஸ்ல பிசுபிசுத்தது. டார்கெட் உள்ள வந்துட்டு. அதே சமயம் செஃப் ஹவுஸ்ல ஒரு நொடியில மின்சாரம் அணைஞ்சது. ஜன்னலுக்கு வெளியே யாரோட காலணி சரிஞ்ச சத்தம். கதவில இருமுறை தட்டுற சத்தம், ரொம்ப மெதுவா. காவல் கான்ஸ்டபிள் காதில கை வச்சு சைகை செஞ்சாரு, அசையாதீங்க. அடுத்த நொடியிலே ஜன்னல் கிரில்லோட வழியா யாரோட குரல் உள்ளே புகுஞ்சி, வாய மூடு, இல்லைன்னா சரித்து புடுவோம். விக்னேஷோட நெஞ்சு துடிச்சது. இன்வெர்டரோட மங்கலான ஒளியில நிழல் தெரிஞ்சது. இருவர். ஒருத்தர் கையில பளபளக்கிற ஏதோ ஒண்ணு, கத்தி. பைபாஸ்ல கருப்பு கார் திடீர்னு கேஸ அழுத்துச்சு. அரவிந்தராஜ் உடனே கூவினாரு, தடுப்பு நடவடிக்கை, வெளியேறுங்க. 2 பக்கங்களில மறைஞ்சிருந்த பட்ரோல் கார்கள் ஒரே சமயத்தில ராம்களை இறக்கின. கருப்பு கார் இடதுபுறம் திரும்ப முயற்சி பண்ணதே பக்கத்தில நிறுத்தியிருந்த மரத்தோட மோதி அடிபட்டது. மீண்டும் தப்பிக்க முயற்சி. டயர் ஷாட். கண்ட்ரோல். சாத்தியமான குண்டு சத்தத்தோட ராத்திரி அதிர்ச்சி. பின் சக்கரம் வெடிச்சு தீப்பொறி கக்க கார் பக்கவாட்டில சாய்ந்து நின்றது. செஃப் ஹவுஸ்ல முதலில தாக்குறவர் கதவோட சங்கிலியை வெட்ட முயற்சி பண்ண போதே கான்ஸ்டபிள் மேலே பாய்ந்தாரு. தடான்னு குச்சி அடி. 2வது ஆள் விக்னேஷை பிடிக்க முயற்சி பண்ண போதே மேஜையில விழுந்தான். விக்னேஷே போலீஸ் பயிற்சியில கற்ற அடிப்படை பாம் ஹீல் ஸ்ட்ரைக் கொடுத்து கத்தி பிடிச்சவனோட மணிக்கட்டை சறுக்க வச்சான். கண்ணாடி ஜன்னல் உடைஞ்சது. அவன் கை ரத்தத்துல நனைஞ்சது. ஆயினும் அவன் ஓடி முற்றத்துல இறங்கி கேட்டை நோக்கி ஓடினான். வெளியே இருந்து பேக போட சைரன் ஒலி கேட்டு தாக்குறவங்க ஓடி போனாங்க. அடுத்த தெருவோட இருள்ல கலந்தாங்க. காவல்காரர் கத்தினாரு, சர்ச் பிளாக் அந்த லேனை. பைபாஸ்ல 2 சந்தேக நபர்கள் கையை உயர்த்தி இறங்கும் போதே டீம் அவங்கள முடக்கி கைவிலங்கு போட்டது. பேக்கப் காரோட ட்ரங்கை திறக்கும் போதே எல்லாரும் மூக்க பிடிச்சுக்கிட்டாங்க. ஒரு பெரிய கூலர் பெட்டி டேப்பால சுற்றுப்பட்டது. உள்ளே ஃபார்மலின் தீவிர வாசனை. பனிக்கட்டிகளுக்கடியில பிளாஸ்டிக் பாக்கெட்டுகள். அரவிந்தராஜ் பல்லை கடிச்சாரு. போரென்சிக் யூனிட் இங்கேயே சீல் பண்ணுங்க. பக்கத்துல டாக்குமெண்டேஷன் டீம் காட்சியை பதிவு செஞ்சது. எல்லா விதிகளையும் பின்பற்றி அரவிந்தர் தன்னோட டீமிடம் மென்மையான குரல்ல சொன்னாரு, மீடியாவை தள்ளி வைங்க. இப்போ எந்த லீக்கும் இருக்கக்கூடாது. செஃப் ஹவுஸ்லிருந்து விக்னேஷை ஆம்புலன்ஸ்ல ஏத்தினாங்க. கையில பேண்டேஜ், கண்களில திகில், ஆனா குரல்ல உறுதி. சார், அவங்க
கிடங்கு ஆற்றங்கரையோரம்னு சொன்னாங்க. சத்தம் தெளிவா தெரிஞ்சது. அரவிந்தர் தலையாட்டினாரு. ரூட்டை எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ராத்திரி நீ சேஃப். நீ உயிரோடு இருந்தால்தான் உண்மை உயிரோடு இருக்கும். ராத்திரி 12 மணி அளவில் ஸ்டேஷன் விசாரணை அறையில பிடிப்பட்ட இருவரை உட்கார வச்சு விசாரணை ஆரம்பிச்சது. ஒருத்தன் வறண்ட குரல்ல சொன்னான், நாங்க டிரைவர் மட்டும்தான் சார். பாக்கெட் நாங்க தயாரிக்கல. கிடங்கிலிருந்தே ரெடியா வரும். அரவிந்தர் குளிர்ச்சியான குரல்ல கேட்டாரு, கிடங்கு எங்கே? யார் தராங்க? நீண்ட மௌனத்துக்கு பிறகு ஒருத்தன் பிசுபிசுத்தான், பழைய ட்ரைடாக்கின் அருகிலே. பேரு ஊர் எங்களுக்கு தெரியாது. மாசத்துல 2 முறை கருப்பு கார் வரும் ஒரே நேரம். சைபர் விங் ஷெல் கம்பெனியோட கணக்கிலிருந்து மாற்றப்பட்ட பணத்தை ட்ரேஸ் செஞ்சது. போலி பேர்ல பதிவு செஞ்சது. ஆனா பெறுநர் ஐடிகள் மீண்டும் மீண்டும் சில நிலையான முகவரிகளுக்கு போகுது. ஸ்ரீ லாஜிஸ்டிக்ஸ், நவாபாளையம் கிடங்கு, ஆற்றங்கரை பழைய போர்ட் ஷெட். காணாம போனவங்களோட பட்டியலுக்கும் கிடங்கு கணக்கு புத்தகத்தோட குறியீட்டு பேறுகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை பார்த்து விசாரணை அறையில ஒரு நிசப்தமான அச்சம் இறங்குச்சு. யாரோ ஒருத்தர் பிசுபிசுத்தாரு, இது வெறும் இறைச்சி இல்ல, இது உறுப்பு கடத்தல் வழித்தடம். இதுக்கிடையில காமாட்சி அம்மாவோட பகுதியில காற்று இன்னும் கத்தி மாதிரி கூர்மையா இருந்தது. வீட்டு கேட்டோட கிரில்லில யாரோ சாத்தான வச்சு எழுதியிருந்தது, கொலைகாரி. ராத்திரியோட இருளில கான்ஸ்டபிள் வந்து அதை அழிச்சாலும் காலையில யாரோ மீண்டும் எழுதினாங்க. அருண் கேட்டர்களை நின்னு மங்கிய குரல்ல சொன்னான், நான் ஆதாரத்தை அழிச்சிட்டா. காமாட்சி அம்மா மூச்சை இழுத்து சொன்னாரு, ஆதாரத்தோட கயிறு கடவுளிடம் விட்டுட்டோம். டிஎஸ்பி அதிகார அறையில இறுதி பிரீஃபிங். அரவிந்தராஜ் வரைபடத்துல சிவப்பு மார்க்கரை வச்சு சொன்னாரு, பழைய ட்ரைடாக் ஆற்றங்கரை இங்குதான் பொருத்தமானது. இன்னைக்கு ராத்திரியே சர்ச் ஜாப்ஸ், ஃபயர் சேஃப்டி, ஆம்புலன்ஸ், பாடி வாண்ட் கேம்ப் எல்லாம் ரெடியா இருக்கும். எல்லோர் மனசிலும் இருக்கட்டும். அவங்க ஆதாரத்தை அழிக்க முயற்சி செஞ்சிடுவாங்க. டைமர், பொறி எல்லா சாத்தியமும் உண்டு. டீமில் ஒருத்தரோட குரல் நடுங்குச்சி, சார் இம்ப்ரோவைஸ்டு வெடிபொருள் இருந்தா? அரவிந்தர் உறுதியான குரல்ல சொன்னாரு, முதல் யூனிட் யோடி போகும். நாங்க உள்ள போகும் முன் அரை சுவாசிக்கும், அப்புறம்தான் முன்னேறுவோம். மாலை முதல் ஆற்றங்கரையில மூடுபனி கவிஞ்சது. பழைய ஷெட்டோட தகரச் சுவரில மரக்கட்டை. தொலைவில ஒரு சின்ன டிராலர் கரைய நெருங்குச்சி. டிராலர் டெக்ல நின்னு சிகரெட்டை கொளுத்தினான் ஜெயபால். கண்களில கவலை, உதட்டில பதற்றம். அவன் பக்கத்தில கனமான குரலுடைய ஒருத்தன் பிசுபிசுத்தான், போலீஸ் ரூட்டை புரிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி கிளியர் பண்ணாட்டி நாளைக்கு எங்க பேரு வரும். மேஜையில ஜெயபாலோட கை நடுங்குச்சி. அந்த மனிதன் ஒரு சின்ன உலோகப் பெட்டியை காட்டினான். டைமர் 5 நிமிஷம், உள்ள போட்டுட்டு வெளியே வந்துடு. ஜெயபால் விழுங்கினான். தொண்டை கடினமாய் இருந்தது. இந்த விளையாட்டுல அவன் ஒரு காய் மட்டும்தான்னு அவனுக்கு தெரியும். ராத்திரி 2 மணிக்கு பிறகு நடவடிக்கை ஆரம்பிச்சது. யோடி யூனிட் முதல்ல உள்ள நுழைஞ்சு மெட்டல் ஸ்கேனரால டக் கொடுத்ததும் ஒரு மூலையில மெல்லிய பீப் ஒலி கேட்டது. அரவிந்தர் கை தூக்கி சைகை செஞ்சாரு. அங்கே டிவைஸ், டிசார்ம் பண்ணுங்க மெதுவா. அதுக்குள் இன்னொரு பக்கத்துல நகர்ற சத்தம் கேட்டது. யாரோ உள்ள நகர்றாங்க. டீம் 3 பின்புற கதவுல நிலைய பிடிச்சது. கடிகாரத்தோட மூள் பின்னோக்கி போறது மாதிரி இருந்தது. வெளியே நின்றது ஃபயர் டெண்டர், ஆம்புலன்ஸ். உள்ள மட்டும் பூட்ஸோட மென்மையான சத்தமும் வயர்லெஸோட பிசுபிசுப்பும். அதே நேரத்துல செஃப் ஹவுஸ்ல விக்னேஷ் கதவோட வெளிப்புறத்திலிருந்து வானத்தை நோக்கி கேட்டான். திவ்யாவுக்கு மெசேஜ் செஞ்சான், இன்னைக்கு முடியுமா? திவ்யா பதிலளிச்சாள், முடிவு இல்லை, துவக்கம், நீதியோட துவக்கம். ஷெட்டின் உள்ளே முதல் பெட்டியை திறந்த போதே மூக்கை தொலைச்சது ஃபார்மலின் தீவிர வாசனை. பனி, பிளாஸ்டிக், லேப் கிரேட் சீல் எல்லாம் முறைப்படி. ஆனா மனித அபிமானம் இல்லாத முறையில. அரவிந்தரோட கண்கள் கடுமையானவையா மாறிச்சு. திடீர்னு ஷெட்டோட தெற்கு சுவரிலிருந்து கிளிக்குன்னு ஒரு சின்ன ஒலி. யோடி அதிகாரி கூச்சலிட்டாரு, டைமர் ஆன், இப்போதே. அரவிந்தர் கர்ஜிச்சாரு, எல்லாரும் வெளியே வெளியே ஓடுங்க. தள்ளுதல், கதவு. சரியா வெளியே காலடி வைத்ததும் பின்னால துப்னு வெடிப்பு. நெருப்பு பற்றி எரிஞ்சது. டின் கூற பறந்து ராத்திரி வானத்தில சுடர் விட்டு எரிஞ்சது. சில கான்ஸ்டபிள்கள் தரையில விழுந்தாங்க. ஒருத்தரோட கை கருகுச்சி. அரவிந்தர் தானே அவரை இழுத்து வெளியே கொண்டு வந்தாரு. ஃபயர் டெண்டரும் உடனே தண்ணி ஜெட் விட்டது. ஷெட்டின் உள்ளே இருந்த ஆதாரங்களோட பெரும் பகுதி நெருப்பில அழிஞ்சு போச்சு. அரவிந்தர் பல்லை கடிச்சு ஒரே வார்த்தை சொன்னாரு, அவங்க தயாரா இருந்தாங்க. வெடிப்புச் செய்தி ஊடகங்களுக்கு போனதும் சேனல்கள் கத்தின. போலீஸ் நடவடிக்கையில வெடிப்பு, ஆதாரங்கள் அழிஞ்சன. சமூக ஊடக ஃபீடுகள் 2ஆ பிரிஞ்சது. சிலர் போலீஸோட தோல்வின்னு சொன்னாங்க, சிலர் சிண்டிகேட்டோட கோரத்தனம்னு சொன்னாங்க.
காமாட்சியம்மாள் டிவியோட முன்னால உட்கார்ந்து 2 கைகளையும் கட்டிக்கிட்டு சொன்னாரு, கடவுளே எங்க மேலே கருணை காட்டு. அதே ராத்திரி ஆற்றாரோட புதரோட மறைவிலிருந்து ஜெயபாலோட டிராலர் விலகி போச்சு. நெருப்போட சுடர் அவன் கண்களில பிரதிபலிச்சது. பக்கத்துல நின்ன கனமான குரலுடையவன் சொன்னான், நீ லேட் பண்ணியிருக்கே, ஆனாலும் அதிர்ஷ்டம் நல்லது. பிரதான ஆதாரம் போச்சு. இப்போ அந்த பையன் விக்னேஷ் மட்டும் உயிரோட இருக்கான். அதுவும் நீ கொடுத்த குறைவான விலை இறைச்சிதான் போலீஸ் கைக்கு சேஸ் இருக்க வச்சிருக்கு. ஜெயபால் நடுங்குற குரல்ல சொன்னான், அவனை எடுத்து சேஞ்சிடுவேன். அந்த மனிதன் குளிர்ந்த கண்களில பதிலளிச்சான், முயற்சி பண்ணு, ஆனா நினைவுல வச்சுக்கோ, பேல்ஸ் ஆனா உன்னையே எடுத்து சேஞ்சிடுவோம். விடியற் காலையில நெருப்பு அணைஞ்சது. உடஞ்ச டீன், எரிஞ்சு போன பெட்டிகள், சில சேதமடையாத சீல் பாக்கெட்டுகள். ஃபயர் லைன் தாண்டி போரன்சிக் குழு எடுத்துக்கிட்டவ இப்போ உயிர். அரவிந்தராஜ் எரிஞ்ச ஷெட்டோட முன்னால புழுதி படிஞ்ச முகத்தோட பிசுபிசுத்தாரு. அவங்க நெருப்பு வச்சாங்க, ஆனா சாம்பலும் கதை சொல்லும். அந்த கதையத்தான் நாங்க படிக்க போறோம். பாலத்தோட அருகே மறைவில அமர்த்தப்பட்டது டிக் வாடிக்கையாளர். நள்ளிரவு கடந்ததும் செய்தி வந்தது. ஜெயபால் வர்றான். கருப்பு சட்டை, தலையில தொப்பி, கையில கருப்பு பை. தொலைவுல பார்த்தாலே உள்ள கனமான ஏதோ இருக்கு மாதிரி தெரிஞ்சது. அவன் சந்தை திரும்பினதும் 4 பக்கங்களிலிருந்தும் கான்ஸ்டபிள்கள் பாய்ந்தாங்க. ஜெயபால் முதல்ல தப்ப முயற்சி பண்ணான். ஆனா பின்னாலிருந்து ஒரு அதிகாரி அவன் காலை பிடிச்சதும் தரையில சரிஞ்சான். பைய திறந்ததும் தெரிஞ்சது ரத்தம் தோய்ஞ்ச துணி, இரசாயன நிறைஞ்ச பாட்டில. டிஎஸ்பி அரவிந்தராஜ் முன்னால வந்து சொன்னாரு, விளையாட்டு முடிஞ்சது ஜெயபால், இப்போ உண்மையை சொல். முதலில ஜெயபால் எதுவும் சொல்லல. ஆனா ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரணை அறையில மணிக்கணக்கில் உட்கார வச்ச பிறகு உடைஞ்சு விழிஞ்சான். அவன் ஒப்புக்கொண்டான். அவன் பின்னால் இருப்பது ஒரு பெரிய சிண்டிகேட். காணாம போனவங்களை பிடிச்சு உறுப்புகளை வெட்டி வித்துடுவாங்க. மீதி உடல் பாகங்களை ஃபார்மலினில ஊற வச்சு குறைவான விலையில நகரோட சில கடைகளுக்கு கொடுப்பது. யாரும் எளிதில புரிஞ்சுக்க முடியாத மாதிரி. காமாட்சியம்மாள் குறிவைக்கப்பட்டது ஒரு எளிதான முகமூடியா மட்டும்தான். அரவிந்தராஜ் ரிப்போர்ட்டை தயார் செஞ்சாரு. போரென்சிக் குழு காப்பாத்திய பாக்கெட்டோட டிஎன்ஏ டெஸ்ட் காணாம போனவங்களோட குடும்பங்களோட பொருந்துச்சு. ஊடகங்களுக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க, காமாட்சியம்மாள் குற்றமில்லாதவர், அவர் பாதிக்கப்பட்டவர். தெருவில் இருக்கிறவங்க அடைஞ்சாங்க. ஒரு நாள் அவரை திட்டினவங்க தானே வந்து சொன்னாங்க, அம்மா மன்னிச்சிடுங்க. காமாட்சியம்மாளோட கண்களில தண்ணி நனைஞ்சது. நான் விரும்புறது ஒன்னே, இனி எந்த அம்மாவும் இப்படி ஒரு அவமானத்தை பெற வேண்டாம். அருண் நெஞ்சை நிமிர்த்தி நின்னான். இன்னைக்கு அவன் அம்மாவோட பேரு தெளிவாச்சு. மறுபுறம் விக்னேஷுக்கு போலீஸ் துறை அதிகாரப்பூர்வமா நன்றி சொன்னாங்க. அவனோட துணிச்சலான நடவடிக்கையால இந்த வலையோட நிஜ முகம் வெளிச்சத்துக்கு வந்தது. திவ்யா பக்கத்துல நின்னு சொன்னாள், நீ இல்லாட்டி ஆதாரம் அழிஞ்சு போயிருக்கும். இறுதியில ஒரு பெரிய நீதிமன்றத்தோட தீர்ப்பில ஜெயபாலும் சிண்டிகேட்டோட முக்கிய வீரர்களும் வாழ்நாள் சிறை தண்டனை பெற்றாங்க. நீதிபதியோட குரல்ல ஒலிச்சது, மனுஷங்களை விலங்குகளோட இறைச்சியா மாற்றிவித்தது இஸ்லாத்தோட பார்வையில ஹராம், அதே போல மனிதத்துவத்தோட பார்வையிலும் ஒரு வெறுக்கத்தக்க குற்றம். அந்த சின்ன தெருவில மீண்டும் கூட்டம் கூடுச்சு. காமாட்சியம்மாளோட கடை புதிய போர்ட்ல பிரகாசிச்சது. ஹலால் கோழி சூப் கடை. உள்ளே அம்மாவோட கண்களில புதிய ஒளி, மகனோட முகத்தில பெருமையோட புன்னகை. வெளியே காற்றில பறந்து போச்சு ஒரே செய்தி, உண்மை எவ்வளவு தாமதமானாலும் ஒரு நாள் வெல்லும். நண்பர்களே, இன்னைக்கு பயங்கரமான ஆனா நிஜமான நிகழ்வோட கதை. உங்களிடம் ஒரு வேண்டுகோள், இப்படி மனிதாபிமானம் இல்லாத கிருமிகளுக்கு எதிராக எப்பவும் விழிப்பாருங்க. உண்மையை தெரிஞ்சுக்க கண்ணும் காதும் திறந்து வைங்க. வீடியோ நல்லா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த அதிர்ச்சிகரமான கதையை நீங்க மிஸ் பண்ணாம இருப்பீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன்.